400க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணி கோயிலுக்கு பின்னாடியே உதைச்ச செய்தி ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகிருக்கு. ஆனா அந்த கோயில்ல இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குதுன்னு சில பெண்களோட பெற்றோர்கள் கர்நாடகா போலீஸ் கிட்ட கேஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா கர்நாடகா போலீஸ் அதை கண்டுக்காம இருந்திருக்காங்க. சோ பாஜக காரன் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியும் போலீஸ் கண்டுக்காம இருந்தாங்க அப்படின்னா அந்த போலீஸும் கண்டிப்பா பாஜக காரனா தான் இருந்திருப்பான் அப்படின்னு நீங்க யோசிக்கிறது சரிதான். அந்த சமயத்துல கர்நாடகாவில IPS ஆயிருந்தது வேற யாரும் இல்ல, பாஜகவோட முன்னாள் தலைவர் அண்ணாமலை தான். இவரோட மேற்பார்வையில தான் இந்த குற்றங்கள் நடந்ததாகவும் சொல்லப்படுது. முதல்ல கோயில் விவகாரத்துல அண்ணாமலை பேச ஆரம்பிச்சாரு. ஆனா கோயிலை பத்தி வெளியே சொன்னா இப்பவே உன்னோட IPS பதவியை பறிச்சு உன்னை மொத்தமா காலி பண்ணிடுவோம், எங்களுக்கு பாஜக தலைமை வரைக்கும் லிங்க் இருக்குன்னு சொல்லி அண்ணாமலைய அடக்கியிருக்காங்க கோயில் நிர்வாகிகள். அது மட்டும் இல்ல, இந்த கோயில் விவகாரம் பத்தி எந்த போலீஸ் வழக்கும் எடுக்க கூடாது, அதை பார்த்துக்க வேண்டியதும் உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அண்ணாமலைக்கும் வருங்காலத்துல பாஜக கட்சியில சேரணும், பதவி வாங்கணும்னு ஆசை இருந்ததுனால தர்மசலா கோயில் நிர்வாகிங்க கிட்ட டீல பேசிட்டு அமைதியா வந்திருக்காரு. அப்பவே அண்ணாமலை அவரோட கடமையை ஒழுங்கா பண்ணியிருந்தா குறைஞ்சது 350 பெண்களையாவது காப்பாத்திருக்கலாம். ஆனா பாஜகவுல பதவிக்கு ஆசைப்பட்டு கண்டுக்காம விட்டுருக்காரு. இந்த விஷயம் வெளியே வராமலும் பாத்துக்கிட்டாரு. அப்புறம் அண்ணாமலை வேலையை விட்டுட்டு பாஜக சேர்ந்து மாநில தலைவர் ஆகுறாரு. ஆனா கர்நாடகால போன ஆட்சி பாஜகவோடது அப்படின்றதுனால இந்த கோயில் விவகாரம் வெளியே வரல. இப்போ எல்லாமே சரியா இருந்ததுனால அந்த கோயில்ல தூய்மை பணியாளரா வேற பார்த்தவரே நேரடியா வந்து அந்த பாஜகவை சேர்ந்த கோயில் நிர்வாகிகளால வன்புணர்வு பண்ணி கொலை செய்யப்பட்ட பெண்களோட உடல்களை நான் தான் எரிச்சேன்னு உண்மையை சொல்லியிருக்காரு. அதனாலதான் இப்போ இந்த கேஸ் பெருசா பேசப்படுது. அண்ணாமலையோட முகத்திரையும் இப்போ கிழிஞ்சிருக்கு.